ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஎஸ் அகாடமி. எனக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மேலும் அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா தாவேக்காவில் இணைந்தார். ஸோ இந்த டாபிக் வந்து குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து கவர் ஆகும். ஸோ அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் இசகி சுப்பையா தனது பதவியை செவ்வாய்க்கிழமை ராஜினாமா செய்தார். ஸோ இந்த ஆர்டிகல் 190 பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஏஸ் வந்து அவங்களுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை ஸ்பீக்கர் கிட்ட வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து அப்ரூவ் பண்ணக்கூடியதும் அப்ரூவ் பண்ணக்கூடியதும் யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீக்கருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இவர் வந்து இட் இஸ் ஆன் வாலண்டரி பேசிஸ். ஸோ அவருடைய சுய விருப்பத்தோடு தான் அந்த ரெசிக்னேஷனை கொடுத்தாரு. அதே மாதிரி அது ஜென்யூனாக இருக்கா அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு அப்படின்னா ஸ்பீக்கருக்கு இருக்கு. ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் பிரபாகர் அவர்கள். ஸோ இவர் தான் இதை வந்து முடிவு பண்ண வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவேக்கு அரசுக்கு வந்து நமக்கு எலெக்ஷன் இப்போ நடந்து முடிஞ்சப்போ டிவிகேக்கு 108 இடங்கள்லாம் கிடைச்சிருக்கும். ஸோ அது முன்னாடி நிறைய கட்சிகள் வந்து இதில் வந்து இணைந்திருப்பாங்க. ஸோ அதில் அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 47 இடங்கள் கிடைத்திருக்கும். ஸோ இதில் 22 அதிமுக எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சிக்கு வந்து கட்சியினுடைய அந்த ஒரு நம்பிக்கை வாக்கெடுக்கும் போது எதிர்த்து டிவிகேக்கு எதிர்ப்பு வந்து இவங்க வந்து ஓட்டிங் பண்ணியிருப்பாங்க. அதுவே 25 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிவிகேக்கு வந்து ஆதரவாக வந்து அவங்களோட ஓட்டிங் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் வந்து கவர் ஆகும். கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ கட்சி தாவல் தடை சட்டம் பார்த்தீங்கன்னா 52வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1985 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து மாறும்போது அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி உருவாகும். திரும்ப எலெக்ஷன்ஸ் திரும்ப புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். ஸோ அதை தடுப்பதற்காக தான் 1985 பார்த்தீங்கன்னா 52வது சட்டத்திட்டத்தின்படி ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியிலிருந்து 1900 அதாவது 2003க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 91வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2003 முன்னாடி வரைக்கும் ஒரு கட்சியிலேருந்து 1/3 மெம்பர்ஸ் வந்து இன்னொரு கட்சிக்கு பார்ட்டிக்கு போனாங்கன்னா அது எதில் கவர் ஆகாதுன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா பேஸ் பண்ணி அவங்கள வந்து தண்டிக்க முடியாது.